இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 ரீசனிங் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை உருவாக்குச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது உருவாக்குச்சு. அதுக்கான காரணம் என்ன? இந்த கவர்னர் ஜெனரலாக வந்து ரீட்டைன் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். கவர்னர் ஜெனரல் வந்து அதிகாரத்தை எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்ததுனால தான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் உருவாக்குனாங்களான்னா கிடையாது. இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனால் இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. ஸோ ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. சரி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சா அப்படின்னா ஆமாம். அது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ப்ராவின்ஸுக்கு கொடுத்ததா, சட்டமீட்டும் அதிகாரத்தை அந்தந்த மாகாணங்களுக்கு கொடுத்ததான்னு கேட்டால் ஆமாம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே. The Indian Council Act introduced elected members in the council, focused on increasing Indian participation in governance. அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லை, இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் எலெக்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் இந்தியன் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இந்தியன்ஸை கொடுத்தாங்களா இல்லை நான் அஃபிஷியலாக தான் உருவாக்குனாங்க. ஸோ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அதாவது பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் எலெக்டட் மெம்பர்ஸ் தான், இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் நாமினேட்டட் மெம்பர்ஸ். இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஓகே. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் டிவைடட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவுன்சில் மெம்பர்ஸ். அதாவது துறைவாரியான விஷயங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து கொடுத்தான்னு கேட்குறாங்க. கவர்னன்ஸை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக உருவாக்குச்சான்னு கேட்டால் ஆமாம், ரெண்டுமே கரெக்டு தான். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 தான் வந்து ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன்ஸோட இந்தியன்ஸையும் கவர்னன்ஸை இன்க்ளூட் பண்ணிச்சான்னு கேட்குறாங்க. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அதாவது 1861 அப்புறம் 1857 அப்புறம் ரிவோல்ட்டுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் 1858-61 உருவாக்குச்சு. இந்தியன்ஸோட கிரீவியன்சஸ்லாம் அட்ரஸ் பண்ணாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இந்தியன்ஸை உட்கார வைக்கல. சரி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 அபாலிஷ் த வைஸ்ராய்ஸ் பவர் டு வீட்டோ. ஆக்ட் எய்ம் டு ரெடியூஸ் த சென்ட்ரல் அத்தாரிட்டியான்னு கேட்குறாங்க. அதாவது வீட்டோ பவர்லாம் கிடையாது, ஒரு ஆர்டினன்ஸ் பவர் தான் இருந்தது. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ். ஆக்ட் டு ரெடியூஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது டீசென்ட்ரலைசேஷன் தானே நடக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இங்கே வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டியை குறைக்கிறது தான் முடிவு பண்ணாங்க. ஸோ ஆர் இஸ் ட்ரூ. ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே. 1861 வந்து இந்தியன்ஸை நாமினேட் பண்ணிச்சா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு கேட்குறாங்க. ஆமாம். இட் அப்பீஸ் டு எஜுகேட்டட் இந்தியன் எலைட். இந்தியாவில் படித்தவங்களோட இதை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக வேணால் ஆமாம், ரெண்டுமே உண்மை தான். சரி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 வந்து ஆர்டினன்ஸ் பவர் வந்து உருவாக்குச்சா? எஸ். ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் டிலேஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான்னு கேட்டால் ஆமாம். வைஸ்ராய்க்கு வந்து ஆர்டினன்ஸ் பவர் கொடுத்தாங்க. ஏன்னா சப்போஸ் சட்டமேற்றம் இது வந்து ரேட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இவங்க போட்டுக்கலாம், அதுக்காக தான். ஆக்ட் இன்ட்ரடியூஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஃபார் ப்ராவின்சஸ். இட் என்ஷூர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் ரிமைன் சென்ட்ரலைஸ்ட். அதாவது ஏ இஸ் ட்ரூ. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ்லாம் வந்து ப்ராவினன்ஸில் உருவாக்குனாங்களான்னா ஆமாம், அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் போட்டு இது எதுக்கு இவங்கவுங்க பண்ணுங்கிற எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உருவாக்குனாங்க. ஆனால் சென்ட்ரலைசேஷன் நடந்ததா? பவர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட மட்டுமே இருக்கணும்னு நினச்சாங்களா? இல்லை, டீசென்ட்ரலைசேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 வந்து லோக்கல் கவர்னன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சா? இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவாக லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தாங்களா? ஆமாம். ஏன்னா வந்துட்டு சட்டமீட்டும் அதிகாரத்தை வந்து பாம்பே அந்த இதுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் ஆரம்பித்தாச்சு. இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் பேரை நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தான். அதனால் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரி, த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ரெடியூசிங் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். பிரிட்டிஷ் கண்ட்ரோலை குறைக்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணாங்களா? மோர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்களான்னு கேட்டால் இல்லை, ஏ இஸ் ஃபால்ஸ். இதில் வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் தான். இந்தியனுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்லாம் கொடுக்கல, சும்மா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக இது பண்ணாங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலை ஃபுல்லாக குறைச்சிக்கணும்னு எதிர்பார்க்கல. பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோலில் இருக்கணும், ஆனால் கொஞ்சமாக இவங்களை உள்ளே கொண்டு வரலான்றது மட்டும்தான் இது பண்ணாங்க. ஸோ இதில் வந்து போத் ஏ இஸ் ஃபால்ஸ், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். ஓகே. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் எஸ்டாப்ளிஷ் இன் ப்ராவின்சஸ் அண்டர் த ஆக்ட் ஆஃப் 1861. எஸ், ஆமாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அங்கங்கே உருவாக்குனாங்க. எங்கே? பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ப்ராவினன்ஸ், அப்புறம் பெங்காலெலாம் உருவாக்குனாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக கேட்டால் ஆமாம், அதுக்காக தான் உருவாக்குனாங்க. சரி, த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதாவது கூட்டாட்சி முறையை இங்கே உருவாக்குச்சா? சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸில் டிவைட் பண்ணாங்களான்னா கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். இங்கே வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் கிடையாது. வைஸ்ராய்க்கு ஆர்டினன்ஸ்க்கான பவர் கிடைச்சதான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா கவுன்சிலோட அர்ஜென்ட் சுச்சுவேஷனில், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் கவுன்சிலோட முடிவுகளை பைபாஸ் பண்ணுறதுக்காகவான்னு கேட்டால் எஸ், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஓகே. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து பைகாமரலிசம் உருவாக்குச்சானா? இங்கே உருவாக்கலை. அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்னு இங்கே உருவாக்கலை. இட் செப்பரேட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு அப்பர் ஹவுசஸ் அண்ட் லோவர் ஹவுசஸ். கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். இங்கே வந்து மேலே கீழே உருவாக்கல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும்தான் உருவாக்குனாங்க.
பைகாமரலிசம் இங்கே உருவாக்கல, இதுக்கு அப்புறமேட்டு தான் உருவாக்குனாங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.